இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம் வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு இன்னைக்கு வருகை தந்திருக்கும் கெஸ்ட் இவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷர், ஒரு சன்னியாசி, ஒரு மகாத்மா, ஒரு ஆச்சாரியர். ஆசிரமத்துல தங்கிட்டு இருக்காரு, ஒரு கோவிலை நடத்திக்கிட்டு இருக்காரு, சனாதன தர்மத்துக்காக போராடுறாரு. இவர் ஒரு கவிஞரும் கூட, பஜனை பாடல்களும் பாடுறாரு. அதே நேரத்துல அரசியல்ல முன்னோடியாவும் இருக்காரு. தன்னோட விவாதங்கள்னால, தன்னோட ஸ்டேட்மெண்ட்ஸ்னால எப்பவும் நியூஸ்லயும் மீடியாவிலையும் பிஸியாவே இருந்துகிட்டு இருப்பாரு. ப்ளீஸ் வெல்கம் ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணம். இன்னைக்கு நம்ம ஆப்கி அதாலத்துல நம்மோட ஜட்ஜ வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மோட ஜட்ஜு ரொம்ப ஸ்பெஷலானவர், மீடியால ஒரு எக்ஸ்பர்ட். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் மாக்கன்லால் சதுர்வேதி யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரா இருந்தவர். ப்ளீஸ் வெல்கம் கேஜி சுரேஷ். விசாரணையை ஆரம்பிக்கலாம். ஆச்சாரியா அவர்களே, நீங்க தயாரா இருக்கீங்களா? வழக்கு விசாரணை ஆரம்பிக்கலாமா? நான் எதுக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். இப்ப நாம ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டை ஆரம்பிப்போம். ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் மேல உள்ள முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் மேல சுமத்தப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஆள் மாறாட்டம் செய்பவர், மோசடி செய்பவர். ஆச்சாரியாஜி, மக்களுக்கு உங்களோட இந்த ரூபங்கள்லாம் தெரியும். நீங்க ஆச்சாரியர், மகாத்மா, ஒரு சன்னியாசி. ஆனா எங்கிட்ட உங்க இளமை கால தொடர்புள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. உங்க இளமை கால ரகசியத்தை ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நான் உடைக்க போறேன். நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? நீங்க உங்களோட இள வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களாமே, சினிமாவில் ஹீரோ ஆகணுங்கிறதுக்காக? ரஜத் சார், முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆள் மாறாட்டம், மோசடி, அந்த பேர் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை. அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தமும் இருக்கு. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அவருக்கு பல ரூபங்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ஆள் மாறாட்டம், அந்த வார்த்தையை முதல் முறை யாருக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? பார்க்கடலை கடையும் போது ராட்சசன்களின் சார்பாக பகவான் விஷ்ணுவை சொன்னாங்க. இந்த ஆள் வெவ்வேறு ரூபத்துல வந்து நம்மளை ஏமாத்துறான், அதனால இவரை பகவானை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் ரஜத் சார், ரெண்டாவது விஷயம், ஆள் மாறாட்டம் மோசடி செய்யப்பட்டவர்னு சொல்லப்பட்டது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். துரியோதனனும் சொன்னான், துச்சாதனனும் சொன்னான். இவர் ஆள் மாறாட்டம் மோசடி செய்யறவர்னு. நீ தந்திரக்காரன் சொன்னாங்க, நீ வெண்ணெய் திருடுன்னு சொன்னாங்க, ஜகஜால கில்லாடின்னு சொன்னாங்க. பகவான் கிருஷ்ணனை பத்தி என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க பாருங்க. அது எதுவுமே இந்த உலகத்துக்கு ஞாபகமே இல்ல. ஆனா குருச்சேத்ரா யுத்த பூமியில பகவான் கிருஷ்ணன் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் உலகம் கேட்டு நடந்துகிட்டு இருக்கு சார். இதுல கேள்வி என்னன்னா ரஜத் சார், அதனால தான் இங்க இருக்கிற ஜனங்களுக்கு உங்களோட அந்த போட்டோவை காட்டணும்னு நினைக்கிறேன். உங்க வாலிப வயசுல எடுத்த போட்டோஸ், அந்த டைம்ல பார்க்க நீங்க எப்படி இருந்தீங்கன்னு ஜனங்க பார்க்கட்டும். வெரி ஸ்மார்ட் லுக்ஸ். ஹீரோவாக ட்ரை பண்ண போனீங்கல்ல, அப்ப வீட்ல இருந்து யாராவது பைசா, நகை எடுத்துட்டு போனீங்க? எனக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னோட போட்டோவை நானே பார்க்கும்போது என்னாலே அதை நம்ப முடியல. ஆச்சரியமா இருக்கு. எந்த மனுஷன் இப்ப இங்க உட்கார்ந்துருக்கானோ அவன் அப்படி இருந்திருக்கான். ஆனா ரஜத் சார், एक हमें आवारा कहना कोई बड़ा इल्जाम नहीं. एक हमें आवारा कहना कोई बड़ा इल्जाम नहीं. दुनिया वाले दिल वालों को और बहुत कुछ कहते हैं. இப்ப நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதாவது ஆக்டர் ஆவறதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு. ரஜத் சார், ஆக்சுவலி எல்லாமே நடிகர் ஆவறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. சில பேரால அப்படி ஆக முடியுது, சில பேரால அப்படி முடியல. யாருக்கெல்லாம் உங்கள மாதிரி இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆயிருவாங்க. யாருக்கெல்லாம் உங்கள மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கலையோ
ஆனா அதுல இன்னொரு விஷயம் உண்மைதானே, நீங்க வீட்டை அப்படியே உதறி தள்ளிட்டு வந்துட்டீங்கல்ல, வீட்ல இருந்து நிறைய பைசா சினிமா இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல. आई मौज फकीर की दिया झोंपड़ा फूंक. அப்புறம் ரஜத் சார், நீங்க சொன்ன இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். எதுக்கு அப்படின்னா, நான் இன்னைக்கு சன்னியாசி ஆகல, சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க ஹீரோவாக முடியாம போயிடுச்சு. அப்ப நீங்க கவிதைகள் எழுத ஆரம்பிச்சீங்களா? சினிமால பாட்டு எழுத முயற்சி பண்ணீங்களா? ட்ரை பண்ணல, நான் எழுதியிருக்கேன். நான் பாடல்கள் எழுதியிருக்கேன். அப்புறம் ரஜத் சார், நான் பாடல் கவிதைகள் எழுதியிருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு விதமான ஸ்பெஷல் டேலண்ட் இருந்தா தான் செய்ய முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்களும் யாராவது காதலிச்சிருந்தா நீங்க கவிதை எழுதலாம். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நடக்கிற இந்த விசாரணையில நீங்க ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். எந்த நாகினியோட அழகை பார்த்து நீங்க பாடல் எழுதினீங்கன்னு சொல்லி ஆகணும். அது ரஜித் சார், இது 30, 35, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போ அந்த நாகத்தோட விஷமெல்லாம் தீர்ந்து போயிடுது. ஆனா நான் கண்டிப்பா உங்க ரிசர்ச் டீமுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு டீப்பா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா அது வேற விஷயம், என்கிட்ட உங்கள மாதிரி ரிசர்ச் டீம்லாம் கிடையாது. இல்லைன்னா நானும் கண்டுபிடிச்சிருப்பேன் நீங்க யாருக்கு பாடல் கவிதை எல்லாம் எழுதுனீங்கன்னு. அது என்ன நடந்துச்சுன்னா, அதாவது நான் மும்பை போனேனா, அப்போ கிஷோர் குமார்னு ஒரு மிகப்பெரிய சிங்கர் இருந்தார். அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் நான் எழுதின ஒரு பாடலை படிச்சு பார்த்தாரு. அதுல ஒரு 2 விஷயம் உங்களுக்கு சொல்றேன். அதுல இந்த நாகினி விஷயமும் வரும் பாருங்க. महकी हुई ये जुल्फें महफिल पे छा रही हैं, जालिम तेरी अदाएं. இது 40 வருஷத்துக்கு முன்னாடி பிரமோத் கிருஷ்ணன் எழுதின பாடல். இப்ப எழுதினதுன்னு நினைக்காதீங்க. जालिम तेरी अदाएं दिल को लुभा रही हैं. मस्तानी चाल तेरी. ரஜித் சார், நீங்க இளமை காலத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பாத்தீங்களா, அதை ஞாபகப்படுத்திட்டீங்க. मस्तानी. அப்புறம் இது பக்கா நான் அடிச்சு சொல்றேன், இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும்போது பல பேர் எனக்கு எதிராக ஆயுதங்களை வச்சு தாக்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. मस्तानी चाल तेरी जैसे लहरती नागन, आपास आके डस ले हमसे छुड़ा न. ஆச்சாரியஜி, நீங்க சொல்றீங்க இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இப்ப கூட அப்படியே தான் இருக்கீங்க. இப்ப கூட நீங்க உங்க ஆசிரமத்துல பாட்டு பாடுறீங்க, தூ சீஸ் படி ஹே மஸ்த் மஸ்த். ரஜத் சார், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது ஆசிரமமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, வாழ்க்கையோட எந்த ஒரு கட்டத்துல நீங்க இருந்தாலும் சரி, இன்பமான இன்னிசையும் பாடலும் இல்லைன்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. நம்மளோட சனாதனம் இருக்குல்ல, பாரத நாட்டோட பண்பாடு, பாரதத்தோட கலாச்சாரம், பாரதத்தோட வாழ்க்கை முறை. பாட விரும்பாதவங்க யார் இருக்காங்க? யாரு பாட விரும்பலன்னு சொல்லுங்க. மீரா பாடினா டான்ஸ் ஆடினா, ராதாவும் பாடினா டான்ஸ் ஆடினா, கோபிகைகள் ஆடினாங்க, மாடு மேய்க்கிறவன் ஆடினா, நம்ம கடவுளே ஆடி இருக்காரு. தேவாதி தேவன் மகாதேவனும் ஆடி இருக்காரு. ரஜத் சார், அப்புறம் ரஜத் சார், ஆடணும் பாடணும்னு உங்களுக்கு உள் மனசுல என்ன இருக்கும்? ஒரு மகாத்மா, ஒரு சன்னியாசி இந்த மாதிரி பாட்டெல்லாம், அதாவது தூ சீசுபடி ஹே மஸ்த் மஸ்த் மாதிரிலாம் பாடினா. ரஜத் சார், நம்ம ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல பார்க்கறான். தனித்தனி கண்ணோட்டம் அது. பெருமதிப்புக்குரிய புருஷோத்தமன் பகவான்
அவரை ஒட்டுமொத்த உலகமும் பகவான்னு சொல்லிச்சு, நம்மளும் பகவான்னு சொன்னோம். ஆனா சில பேரு அவரோட பாரம்பரியத்தை கிண்டல் பண்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்ல, நான் உங்களை என்ன கேக்குறேன்னா, ஹேமா மாலினிஜி உங்க ஆசிரமத்துக்கு வரும்போது அவங்களை எந்த கண்ணோட்டத்துல பாப்பீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஹேமா மாலினி இல்லனா மோனிகா பேடியா இருந்தாலும் பரவாயில்ல, ராதா அம்மாவா இருந்தாலும் சரி, இல்லனா வேற யார் இருந்தாலும் சரி, ரத்தி அக்னிஹோத்ரியா இருந்தாலும் சரி, பத்மினி கோலாபுரியா இருந்தாலும் சரி, நான் அவங்க எல்லாருக்குள்ளயும் தேவியை தரிசிக்கிறேன். ஆமா, நம்ம ஊர்ல என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, எஸ்திரநாதன் தூ புஜந்தே தத்ர தேவதா. எந்த பூமியில, எந்த இடத்துல, எந்த தெருவுல, எந்த ஏரியால, எந்த வீட்ல பெண்ண பூஜை செய்யலையோ, பெண்ண தேவியா நினைக்கலையோ, அந்த வீட்ல ஐஸ்வர்யமும் செல்வமும் தங்காது. ஆச்சாரியஜி, ரஜித் சார் எனக்கு இன்னும் 10 செகண்ட் டைம் கொடுங்க. நமக்கு பணம் தேவைப்படுதுன்னா என்ன சொல்றோம்? या देवी सर्वभूतेषु लक्ष्मी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमः. நமக்கு வித்தை தேவைப்படும் போது, ஞானம் தேவைப்படும் போது என்ன சொல்றோம்? या देवी सर्वभूतेषु सरस्वती रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. நமக்கு சக்தி தேவைப்படும் போது, பலம் தேவைப்படும் போது, வீரம் தேவைப்படும் போது நாம என்ன या சொல்றோம்? देवी सर्वभूतेषु शक्ति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. ஆச்சாரியாஜி, தீவிரவாதி அபு சலைமுடைய நண்பர் மோனிகா பேடியை பார்த்து தேவின்னு நமஸ்காரம் பண்ற ஒரே ஆளு நீங்க தான் இருப்பீங்க. மோனிகா பேதி எந்த ஒரு குற்ற செயலியும் செய்யல. குற்றம் ஒரு வேளை செஞ்சிருந்தா அவளை ஏமாத்தினவ அந்த தீவிரவாதி அபு சலீம் தான் செஞ்சிருப்பான். அப்புறம் எவ்வளவு கடுமையான தண்டனை அந்த தீவிரவாதி கிடைச்சதோ அதை விட பல மடங்கு தண்டனை மோனிகா பேதி அனுபவிச்சுட்டாங்க. ஆனா பாரதத்தோட உன்னதமான சட்டம் அதை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. மோனிகா பேதியா இருக்கிறதுக்கான பிரிவிலேஜ் கொடுக்காதீங்க. ஆனா மோனிகா பேதியா இருக்கிறதுக்கான ஒரு தண்டனையை கொடுக்காதீங்க. நான் கேள்விப்பட்டேன், ராதா அம்மாவுக்கு கூட நீங்க தான் மடியில உட்கார கத்து கொடுத்தீங்களாமே. அத ராதா அம்மா தான் சொல்லணும். ராதா அம்மாவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விய நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க ஒண்ணு அவ்வளவு ஏழ்மையான சன்னியாசி இல்லையே. அந்த அளவுக்கு பெரிய பணக்காரனும் இல்லையே. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு ராத்திரியில ரெட் ஒயினை குடிச்சிட்டு டான்ஸ் ஆட முடியாதுல்ல. நீங்க கல்யாணத்துக்கு போய் டான்ஸ் ஆடலாம், ஆனா உங்க ஆசிரமமும் பிலிம் ஸ்டுடியோக்கு எந்த வகையிலும் குறைஞ்சது இல்லையே. எல்லா பிலிம் ஸ்டார்ஸும் அங்க வராங்க, அங்க டான்ஸ் ஆடுறாங்க. அது ரொம்பவே பவித்திரமான ஒரு இடம், ரொம்பவே புனிதமான ஒரு இடம். நம்ம புராணங்கள்ல எழுதப்பட்டிருக்கு, பகவான் விஷ்ணு 10 அவதாரங்கள் எடுத்தாருன்னு. இந்த பூமிக்கு வந்து அதர்மங்களை நாசம் பண்ணியிருக்காரு, அவரு தர்மங்களை மறுபடி நிலைநாட்டியிருக்காரு. பகவான் ராமர் 7வது அவதாரம், பகவான் கிருஷ்ணர் 8வது அவதாரம். ஸ்ரீ கல்கி நாராயணனோட ரூபத்துல சம்பல்ங்கிற ஒரு பேர்ல அவர் அவதாரம் எடுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்துக்கு பகவான் வந்தாரோ அது புனித பூமி ஆயிருச்சு. எந்த இடத்துல கடவுள் வராரோ அது சொர்க்க பூமி ஆயிரும். அதனாலதான் இது என்னோட 18 வருஷ சங்கல்பம். அப்புறம் இதை நான் மட்டும் சொல்லல, ஸ்கந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் கல்கி புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, பவிஷ்ய புராணம் அக்னி புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவத்தோட ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. यदा चंद्रस्य सूरस्य तथा तिस्य बृहस्पति समेशन्ति एक राशो तदा भवति तत्कृतं संभल ग्राम मुखस्य ब्राह्मणस्य महात्मना भवने विष्णु यशस्य कल्कि प्रादुर्भविष्यति. பகவானோட கல்கி அவதாரம் அது எங்க நடக்கும்னா சம்பல்ங்கிற பேர் உள்ள ஒரு இடத்துல தான் நடக்கும். விஷ்ணுங்கிற ஒரு பிராமணன் அந்த அவதாரம் எடுப்பாரு. எந்த இடத்துல பகவான் அவதரிக்கிறாரோ அந்த இடத்துக்கு பூஜை பண்ணுங்க, அந்த இடத்துக்கு வழிபாடு பண்ணுங்க. அந்த பூமிய நீங்க கவனத்தோடு மண்டியிட்டு வழிபாடு செய்வதற்காக நான் உங்க எல்லாத்தையும் கல்கி தாமுக்கு வரும்படி வரவேற்கிறேன்.
இந்த ஆடியன்ஸ்ல யாராவது ஒருத்தர் கேட்கலாம். கல்கி தாம பத்தி ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். சார், நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க கல்கி பகவானுக்காக அப்படி ஒரு திவ்யமான கோயிலை கட்டிட்டு இருக்கீங்க. ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க தான் கல்கி பகவான், ஏற்கனவே அவதாரம் எடுத்தாச்சு அப்படின்னும். இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? கடவுள் எப்பயுமே தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கவே மாட்டாரு. யாரெல்லாம் தன்னை கல்கி அவதாரம்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்புறம் அந்த ஆளை கூட ரஜத் சர்மாவோட அதாலத்துல கொண்டு வந்து விசாரிக்கணும். சில பேர் கல்கி அவதாரத்தை பத்தி பிலிம்லாம் பண்ணிருக்காங்கல்ல? ஆமா, அந்த விஷயமே வேற. படம் பண்ணதான் வேணும். பகவானோட எத்தனை அவதாரங்கள் இருக்கும், அதை பேஸ் பண்ணி படம் பண்ணிருக்காங்க, சீரியல் பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். முதல் முறையா நான் ஹேமமாலினியை சந்திக்கும் போது அப்போ ஹேமாஜி சொன்னாங்க நான் கிருஷ்ணனோட பக்தேன்னு. அப்புறம் கிருஷ்ணன் தான் கலியுகத்துல கல்கி அவதாரத்துல வரப்போறாரு. அப்ப அவங்க சொன்னாங்க கல்கி தாமுக்கு வந்து ராதாகிருஷ்ணனோட நாட்டிய நடனம் ஆட போறோம்னு. அவங்க சொன்னபடி செஞ்சாங்க. அப்புறம் அவங்க இன்னொரு ஐடியாவும் கொடுத்தாங்க. ஆனா அதை என்னால பண்ண முடியல. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அவங்க சொன்னாங்க நீங்க பகவான் கல்கியை பேஸ் பண்ணி ஒரு பிலிம் பண்ணுங்கன்னு. ஆனா ரஜத் சார், நீங்க அப்ப எனக்கு கிடைக்கல, இல்லைன்னா பிலிம் பண்ணிருப்பேன். அன்னைக்கு நீங்க எனக்கு கிடைக்கல, ஆனாலும் பிலிம் பண்ணிதான் ஆகணும். நான் இப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், வரப்போற அவதாரத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பகவான் ராமர் வந்தாரு, அடுத்தது கிருஷ்ணர் வந்தாரு, பரசுராமன் வந்தாரு. அவருக்கு எத்தனை ஸ்வரூபங்கள் இருக்கும், அது எல்லாமே இந்த பூமிக்கு வந்துருச்சு. கல்கி பகவானோட அவதாரம் கடைசி அவதாரம். ஆனா பகவான் வரவே இல்ல. நீங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டீங்க. அது நான் எடுத்த இந்த பிறவிக்கு கிடைச்ச சௌபாக்கியம். பகவான் ராமர் வந்தாரு, அப்ப அவர் எந்த ரூபத்துல இருந்தாரு, நான் எந்த ரூபத்துல இருந்தேன்னு எனக்கு தெரியாது. அப்போ பகவான் கிருஷ்ணர் வரும்போது நான் எந்த ரூபத்துல இருந்தேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா இது மிகப்பெரிய சௌபாக்கியம் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் பகவான் கண்டிப்பா வருவார், இந்த பூமிக்கு வருவார். அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் கல்கி தாம உருவாக்குனதை பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அதை செய்யறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லா தலைகீழ நின்னா கூட அவனால ஒரு சின்ன வீட கூட கட்ட முடியல இப்போ. அப்புறம் எப்படி கல்கி தாம கட்ட முடியும்? கடவுளுக்கான வீடை இவன் கட்டுவான்னா, யாருக்கிட்ட பகவான் செய்ய சொல்றாரோ அவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆச்சாரியாஜி, யாருமே ஒரு விஷயத்த ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே. அதாவது நீங்க கல்கி தாம உருவாக்கினீங்க இல்ல, அப்ப அகிலேஷ் யாதவ் அந்த டென்ட்டை தூக்கி வீசிட்டாராமே. ஆமா, அது 100% உண்மைதான். நவம்பர் 7, 2016 வருஷம் கல்கி தாம உருவாக்குறதுக்கான அடிப்படை வேலைகள் நடந்துட்டு இருந்தது. நம்ம நாட்டுல உள்ள ஆயிரக்கணக்கான சன்னியாசிகளும் மகான்களும் அங்க வந்தாங்க. கல்கி பகவானோட பல லட்ச பக்தர்கள் நாட்டுல பல இடத்துல இருந்து அங்க வந்தாங்க. கர்ப்ப கிரகத்துக்கான குழியையும் தோண்டிட்டாங்க. ஆனா நவம்பர் 6, 2016 வருஷம் அகிலேஷ் யாதவோட கவர்மெண்ட் நாங்க அதை செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. அந்த டெண்டை தூக்கி வீசிட்டாங்க. ஆனா கடவுளோட கருணையை கொஞ்சம் பாருங்களேன், அவரோட டெண்டையும் தூக்கி வீசிட்டாங்க. பாருங்க, அவரோட கன்சர்ன். அப்புறம் 2017 அவரோட டெண்ட் அப்படியே அடிச்சு தூக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மூங்கில கூட நடல. ஆனா ஆச்சாரியாஜி, அவருடைய சிந்தனை எல்லாம் கரெக்ட் தானே? சம்பல் அப்படிப்பட்ட ஒரு இடம், அங்க பெரிய அளவுல முஸ்லிம் பாப்புலேஷனும் இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போய் நீங்க கோவில் கட்டினீங்கன்னா அங்க பெரிய தகராறு ஏற்படாதா? 1947 யாரு பிரிவினையை உண்டாக்குனது? அப்ப அங்க கல்கிதாம் எதுவும் இல்லையே. கல்கிதாம் உருவாக்குறதுக்கான பேச்சே இல்லையே. பிரிவினை பேதம் வந்ததுக்கு அப்புறம் கோயிலையும் மசூதியும் கட்ட முடியாது. இந்த மாதிரி போராட்டங்கள் பிரச்சனைகள் யார் பண்ணுவாங்கன்னா அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்களோட மனசுல கரை படிஞ்சிருக்கு. அவங்களுக்கு மதம்னா என்னன்னு தெரியல. அவங்க மதத்தை தப்பான கண்ணோட்டத்துல அதை இன்டர்பிரேஷன் பண்றாங்க. மதங்கிறது பாருங்க, அது மனுஷனோட வாழ்க்கை ஆரம்பிக்கிற தருணத்திலிருந்து கடைசியில முடிஞ்சிருது அது. ஆனா எந்த விதமான மதம்? அதுல அன்பு, கருணை, தவநிலை, அப்புறம் தயை, கருணை. கடவுள் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? கருணை. கடவுள் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? கருணை காட்டுங்கன்னு, தயை காட்டுங்கன்னு. இரக்கத்தின் கடல். யார் இரக்கம் காட்டுறாங்களோ, யாரு கருணை காட்டுறாங்களோ அவங்களால வெறுப்பை பத்தி நினைக்கவே முடியாது. எப்படி அவங்களால பிசினஸ் பண்ண முடியும்? பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட வேலை இது. இந்த பாரதத்துல முதல்லையும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு, இனிமேலும் என்னைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஆனா இப்படி பிரச்சனை பண்றதையே வேலையா வச்சு நடக்கிறவங்கள மடக்கிறதுக்கு அப்பவும் ஒருத்தன் இருந்தான், இன்னைக்கும் ஒருத்தன் இருக்கான், நாளைக்கும் ஒருத்தன் வருவான். ஆச்சாரியாஜி, நீங்க ஃபாரூக் அப்துல்லாவை என்னன்னு நினைச்சு கூப்பிட்டீங்க.
பிரச்சனை பண்ற ஆளுன்னு நினைச்சா இல்ல பிரச்சனை தீக்கிற ஆளுன்னு நினைச்சா? பாருங்க, ஒரு தனிப்பட்ட நபர்ல ரஜத் சர்மாவும் இருக்காரு, ஃபரூக் அப்துல்லாவும் இருக்காரு. அப்புறம் ரஜத் சார், ஃபரூக் அப்துல்லா சாரோட பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அவரோட ஏராளமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது எதுவுமே நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா எப்போ டாக்டர் ஃபரூக் அப்துல்லா கல்கி தாமுக்கு வந்தாரோ அப்ப அவரு ராமரோட பஜனை பாடலை பாடினாரு. அப்ப அவரு ஏன் கூட உட்காந்துக்கிட்டு, அந்த சமயத்துல ஜம்மு காஷ்மீர்ல மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருந்தது. நான் அப்ப அவர்கிட்ட சொன்னேன், ஃபரூக் சார், இந்த நேஷனல் இன்டகிரேஷன், காமி மோதியான விஷயங்கள், சம்பிரதாயமான விஷயங்கள் மேடையில தான் நடக்குது. நிஜத்துல அது செயல்படவே இல்லை. அதனால இந்த சம்பிரதாயமான விஷயங்கள் எல்லாம் செயல்படாமலே போயிட்டு இருக்கு. அதனால நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டாரு. அப்ப நான் கேட்டேன், நீங்க கல்கிதாமுக்கு என் கூட வந்து யக்னம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அதுல எந்த தப்புமே இல்லைன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு. உடனே அதுக்கு சொன்னாரு, நான் பாத்துக்கிறேன்னு அவர் சொன்னாரு. எது நடந்தாலும் ஐ வில் ஃபேஸ் இட். ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது, யக்னம்னா அவருக்கு என்னன்னு தெரியாது. அவர் வந்ததும் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஆகுதி போடணும்னு சொன்னேன். யக்னத்துல பிரம்மா சொல்லியிருக்காரு ஆகுதி போடணும்னு. யக்ன பிரம்மால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணா மந்திரத்தின்படி இந்த விஷயம் ஃபரூக் சாருக்கு கூட சரியா தெரியாது. நான் ஒரு மந்திரத்தை படிச்சேன். ओम इंडियन मुजाहिदीनम हन फट स्वाहा. அவர் அதுக்கு ஆகுதி போட்டாரு. எந்த ஃபாரூக் அப்துல்லா இந்தியன் முஜாஹிதீனுக்கு எதிரா ஹோமம் பண்றாரோ, ராமரோட பஜனை பாடலை பாடுறாரோ, எனக்கு அந்த ஃபரூக் அப்துல்லா மட்டும்தான் தெரியும். மிகப்பெரிய கான்ட்ரவர்சி எப்ப ஏற்பட்டுச்சுன்னா, நீங்க PM நரேந்திர மோடியை இன்வைட் பண்ணீங்க அடிக்கல் நாட்டுவதற்காக. பின்ன வேற யாரு கூப்பிடுறது? ஏன் காங்கிரஸ்ல இருக்கிற ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்கலாம்ல, சோனியா காந்தி அவர்களை கூப்பிட்டுருக்கலாமே. ரஜத் சார், நெத்தில தான் திலகத்தை இட முடியும். அப்புறம் ரஜத் சார், இது நம்ம பண்பாடோட ஆதாரம்னு வச்சுக்கங்க. செய்ய வேண்டியதை சரியா செஞ்சிருக்க. இதையும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். எந்த ஒரு கோயிலையும் கட்டும்போது, அடிக்கல் நாட்டும் போது, அதை செய்யறதுக்காக கைகள் ரெண்டுமே பவித்திரமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரஜத் சார், நீங்க ரொம்ப சீரியஸான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. மனசுல பட்டதை நான் உடைச்சு சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணன் எங்க இருந்தாலும் சரி, ஆனா திரும்ப திரும்ப காங்கிரஸ பத்தி கேட்காதீங்க. இது அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வி. இது சனாதனத்தோட பாரம்பரியத்தை குறிக்கிற ஒரு கேள்வி. ஸ்ரீ கல்கி தாமுக்கான அடிக்கல் நாட்டுற விழாவில் எந்த ஒரு ஆள் கையாளியும் செய்ய முடியாது. அவர் பீஃப் சாப்பிடுறதுக்கான வக்காலத்து வாங்கிட்டு இருக்கார். ஆனா எனக்கு இந்த நாட்டுல அரசியல் வட்டத்துல நரேந்திர மோடியை தவிர பவித்திரமான கைகள் எதுவுமே இல்ல. வேற யாருமே கல்கி தாமுக்கு அடிக்கல் நாட்டவே முடியாது. அப்புறம் நீங்க இந்த விஷயத்த ஒரு தடவை இல்ல 100 தடவை கேட்டாலும் நான் இதையே தான் சொல்லுவேன். என்ன தூக்க கயிறுல தொங்க விட்டாலும் சரி, நான் இந்த விஷயத்த கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நரேந்திர மோடி அப்படிப்பட்ட நபர். இந்த நாட்டோட அரசியல்ல, மக்களாட்சியோட விஷயத்துல நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏராளமான பிரதமர்கள் வந்திருக்காங்க, இன்னும் வரதான் போறாங்க. எல்லாருமே நான் மதிக்கிறேன். எல்லாருமே அவங்க விதத்துல நாட்டுக்கு சேவை பண்ணிருக்காங்க. ஆனா நரேந்திர மோடி மாதிரி யாரும் வரவும் இல்ல, இனிமே வரவும் மாட்டாங்க. ஆச்சாரியாஜி, ஒரு பக்கம் நீங்க நரேந்திர மோடியை பத்தி இப்படி பேசுறீங்க, சனாதன தர்மத்தை பத்தி இப்படி பேசுறீங்க, பகவான் கல்கியை பத்தி பேசுறீங்க. அப்படியே மறுபக்கம் பாத்தீங்கன்னா, நீங்களே தான் சொல்லிருக்கீங்க, நபிகள் நாயகமும் நமக்கு சொந்தம், பேகம்பர் சாபு நமக்கு சொந்தம், நாம அவருக்கு சொந்தம். இந்த டபுள் கேம் எப்படி செல்லுபடியாகும்? பாருங்க ரஜித் சார், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட். நான் உங்களோட இந்த திறமைக்கு தலை வணங்குறேன், சந்தோஷமா தலை வணங்குறேன். எந்த ஒரு சோஃபியும், சந்த், ரசோல், பேகம்பஸ், ரிஷி, முனி, மகாத்மா, தியாகி, தபஸ்வி, அவதாரம் எந்த ஒரு கம்யூனிட்டிக்காகவும் பிறக்கிறதில்ல, எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காகவும் இல்ல, எந்த ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்துக்காகவும் இல்ல, குறிப்பான ஒரு வர்க்கத்துக்காகவும் இல்ல. சொல்றதுக்கு மன்னிச்சிருங்க.
அவங்க ஒட்டுமொத்த நாட்டுக்கு சொந்தமானவங்க, ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு சொந்தமானவங்க. எந்த ஒரு சோஃபி, மகாத்மா, சந்த், ரிஷி இந்த நாட்டுக்கு எத்தனை பேர் வந்திருந்தாலும் சரி, பேகம்பர், ரசூல் எத்தனை பேர் வந்திருந்தாலும் சரி, எத்தனை பகவானோட அவதாரம் இருந்தாலும் சரி, அவங்க ஒட்டுமொத்த உலகத்தோட பொது நலனுக்காக வந்தவங்க. அவங்க மேல ஒருத்தருக்கு மட்டும் உரிமை இருக்குன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு இருக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்றேன். ராமர் எந்த அளவுக்கு ஹிந்துவுக்கு சொந்தமோ அதே அளவுக்கு முஸ்லீமுக்கு சொந்தம். அப்புறம் பேகம்பர் முகமது எந்த அளவுக்கு முஸ்லீமுக்கு சொந்தமோ அந்த அளவுக்கு நமக்கு சொந்தம். அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்த நான் காங்கிரஸ் கூட பேசும்போது என்னைக்கு சொல்ல மாட்டேன், அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் காங்கிரஸ் கூட இருக்கும்போதும் சரி, நான் எப்பயும் உண்மையின் பக்கம் தான் இருந்திருக்கேன். இன்னைக்கு நான் காங்கிரஸ் கூட இல்ல, ஆனாலும் நான் உண்மையின் பக்கம் தான் நிக்கிறேன். உண்மையத்தான் நான் பேசுறேன். ஆட்சி மாற்றம் வரும் போகும், ஆட்சி வரும் போகும், பார்ட்டி வரும் போகும், இளம போகலாம், அழிஞ்சு போகலாம். ஆனா சனாதனம் அப்படியே தான் இருக்கும், நம்ம ராஷ்டிரியமும் அப்படியே தான் இருக்கும். உங்களை யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க சோஷியல் மீடியால ஒரு பாட்டு பாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நவிஜி எந்த அளவுக்கு உங்களுடையதோ அந்த அளவுக்கு எங்களுடையது. சார், இப்ப நீங்க எங்களுக்காக அந்த பாட்டு பாட முடியுமா? அது நான் எழுதின ஒரு பாடலோட சின்ன பகுதி தான். அது நான் ப்ராஃபிட் முகமது சாருக்கு எழுதின ஒரு பாடல் பகுதி தான். அது என்ன ஒரு சமயம் ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஹைதராபாத்ல. ஹைதராபாத்துக்கான அர்த்தம் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் கேட்டாங்க, ஆப்கே அதாலத் ப்ரோக்ராம் பார்க்கும்போது யாராவது கண்டிப்பா ஒருத்தராவது கேட்கணும்னு. காதுல பஞ்சு வச்சு அடைச்சா கூட இதை கேட்டுதான் ஆகணும். ஒரு ஹிந்து மத குரு, ஹிந்து மத ஆச்சாரியார் எதையுமே உடைச்சு பேசுற பிரமோத் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னு பாப்பாங்க. இந்த மெசேஜ் கண்டிப்பா அவங்கள போய் சேரணும். கிண்டல் பண்றவங்களுக்கு எல்லாம் அது பதிலடியா இருக்கணும். யாரெல்லாம் நம்ம பகவான் ராமரோட பாரம்பரியத்தை கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்கு இது ஒரு பதிலடியா இருக்கும். कि मेरे सीने की धड़कन है, मेरी आंखों के तारे हैं, सहारा बेसहारों का खुदा के वो दुलारे हैं. இன்னொன்னு கூட நான் எழுதியிருக்கேன். இது ஒரு மெசேஜ் பெரும்பாலான ஜனங்களுக்கு பொதுவா சொல்லுவாங்கல்ல, அதாவது ஹிந்து அவங்களோட கடவுள் வேற, முஸ்லிம்கான கடவுள் வேற, அவங்களுக்கான மெசேஜ் இது. सहारा बेसहारों का खुदा के वो दुलारे हैं, समझ कर तुम फकत अपना उन्हें तकसीम ना करना, नबी जितने तुम्हारे हैं नबी उतने हमारे हैं. அப்புறம் ரஜத் சார், இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களோ அதுல எல்லாமே இந்தியன்ஸ் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க எல்லாமே சனாதனத்தை மதிக்கிறவங்க. அப்புறம் ரஜத் சார், இந்துத்துவாவை எதிர்க்கிறவங்க கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் பாப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க மனசுல கூட இந்த கைத்தட்டல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். 90% இந்துக்கள் இருக்காங்க. நபிக்காக பிரமோத் கிருஷ்ணன் 4 வார்த்தை பாடினதும் அவருக்கு கைத்தட்டல் பெருசா கிடைச்சது. அப்புறம் ரஜத் சார், இதுதான் சனாதனம், இதுதான் பாரதம். அப்பா, நீங்க ரொம்ப பெரிய நல்ல விஷயங்களா சொல்லிருக்கீங்க. இப்ப நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல ஆச்சாரிய கிருஷ்ணன் மேல வழக்கும் கேள்வியும் தொடரும். ஒரு ஏழை வீட்டுல பிறந்த ஒரு மனுஷன், டீ கடை நடத்துற ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷர். யோசிங்க, அவர் இந்தியாவோட பிரதான மந்திரி ஆயிட்டாரு. 500 வருஷமா நடந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவை கட்டிட்டு ராமர் கோயில்ல பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. அப்போ சனாதனம் கண்டிப்பா உயிரோட தான் இருக்கு. அதுதான் சனாதன தர்மம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு விசாரணை நடக்குது. ஆச்சாரியஜி பிரமோத் கிருஷ்ணன் மேல ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு.
ஆப்கி அதாலத்துல ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா இவர் கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவர் அப்படிங்கிற. ஆச்சாரியஜி, அரசியல்ல 32 வருஷம் உங்களுக்கு காங்கிரஸோட லீடர்ங்கிற முறையில ஒரு அடையாளம் இருந்துச்சு. காங்கிரஸ் பார்ட்டி 2 தடவை உங்களை லோக்சபா எலெக்ஷன்ல நிக்க வச்சாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையை கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு நல்ல கௌரவம் கொடுத்திருந்தாங்க. பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டியோட மெம்பர் ஆக்கினாங்க. ஆனா நீங்க அதெல்லாத்தையும் மறந்துட்டு ஓடிட்டீங்க. நான் எந்த காங்கிரஸ்ல மெம்பரா இருந்தேனோ, நான் எந்த காங்கிரஸோட பயணிச்சனோ, அந்த காங்கிரஸ்ங்கிறது மகாத்மா காந்தியோட காங்கிரஸ். என்னோட சின்ன வயசுல இருந்தே காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சு வாழ்ந்தவன். எனக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும்போது ராஜீவ் காந்தி அவர்களை மீட் பண்ணேன். அவரை சந்திச்சேன். ராஜேஷ் பைலட் சார ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்து ராஜீவ் காந்தி அவர்களை சந்திக்க வச்சாரு. ராஜீவ் காந்தியை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சங்கல்பம் ஏற்பட்டது. நான் வாக்குறுதி கொடுத்தேன். வாழ்நாள் முழுக்க நான் கடைசி மூச்சு வரைக்கும் நான் காங்கிரஸ்ல தான் இருப்பேன். அப்புறம் நான் காங்கிரஸை விடவே இல்லை. ஆனா எந்த காங்கிரஸ் மகாத்மா காந்தியோட காங்கிரஸா இருந்ததோ அந்த காங்கிரஸோட ஆரம்பம், அந்த காங்கிரஸோட சபாவோட சுப ஆரம்பம் வந்தே மாதரம் ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படிதான் ஆரம்பிச்சது. அது மகாத்மா காந்தியோட காங்கிரஸ். முகமது ஜின்னாவோட பாதையில டிராவல் ஆச்சு. அதனாலதான் நான் சண்டை போட்டேன். இல்ல அதனாலலாம் சண்டை வரல. பட் சண்டை நீங்க எதுக்காக போட்டீங்கன்னா, நரேந்திர மோடிஜி ராமர் கோவில் அடிக்கல் நாட்டுற விழாக்கு போகும்போது காங்கிரஸ்க்கும் இன்விடேஷன் கிடைச்சது. ஆனா காங்கிரஸ் அந்த இன்விடேஷனை ஏத்துக்கல. அவங்க சொன்னாங்க இது பிஜேபியோட ஃபங்க்ஷன், நாங்க போக மாட்டோம், ஆனா ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் போவாருன்னு. ரஜத் சார், ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணன் எதுக்காக போனார்னா, ராமர் விஷயத்திலையும் தாய் நாட்டோட விஷயத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ராமர் இந்த பாரதத்தோட ஆத்மா. 500 வருஷம் பெரும் போராட்டத்துக்கு அப்புறம், 500 வருஷம் போராட்டம், 1000 உயிர்களை பலி கொடுத்ததுக்கு அப்புறம், எவ்வளவோ போராட்டங்கள், எத்தனையோ சண்டை சச்சரவுக்கு அப்புறம், எத்தனையோ போராட்டங்கள் தியாகங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. பகவான் ராமரோட ஜென்ம பூமியில அவருக்காக ஒரு கோயிலை கட்டுறாங்க. அதுக்கான நிலக்கல்ல நாட்டுறாங்க. அதுக்கான தேதியை நிச்சயிக்கிறாங்க. ஆனா அதை எதிர்க்கிறது, அதை ஏத்துக்காம இருக்கிறது. அப்ப நான் காங்கிரஸ்ல இருந்தேன். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ராமரோட இன்விடேஷன் கிடைச்சதுன்னா அது மிகப்பெரிய சௌபாக்கியம். அதை ஒதுக்கி தள்ளுறது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம்னு சொல்றேன். நான் இந்த வார்த்தையை சொன்னேன். எனக்கு இன்விடேஷன் கிடைச்சிருக்கு, நான் கண்டிப்பா போவேன், நீங்களும் போங்கன்னு. அதுல என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீங்களும் கேளுங்க ரஜத் சார். காங்கிரஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழாவ போது அது பிஜேபியோட ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அது ஒரு சங்கத்தோட ஃபங்க்ஷன் சொல்றாங்க. இப்ப அடிக்கல் நாட்டு விழா நடந்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இதுவரைக்கும் நீங்க ஏன் போகலாங்க? 2வது கேள்வி ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அந்த அடிக்கல் நாட்டு விழாவை அவர் பார்த்தாராம். அங்க ஐஸ்வர்யா ராய் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்களாம். ராகுல் காந்தி எப்படி இருக்காரோ அவரோட கனவும் அப்படிதானே இருக்கும். உண்மையான விஷயம் என்னன்னா, அடிக்கல் நாட்டு விழாவோட ஒவ்வொரு ஃபுட்டேஜையும் ஒவ்வொரு பிக்சரையும் உலகமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நீங்களும் இல்ல நான் பார்க்கல. ஆனா அது ராகுல் காந்தி கனவுல மட்டும் எப்படி வந்தது? ராகுல் காந்திஜி என்ன சொன்னார்னா, அங்க பாட்டும் டான்ஸும் நடக்குது. ஆமா, கண்டிப்பா. அங்க என்ன போராட்டமா நடக்குது? பகவான் ராமரோட அப்புறம் ரஜத் சார், பகவான் ராமரோட ஜென்ம பூமி. அங்க ஒரு கோயிலோட அடிக்கல் நாட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு ஜென்ம பூமி. அங்க யாரெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க? நான் தான். நான் ஆடுனேன். நான் இன்னும் ஆடுவேன். சன்னியாசிகள் எல்லாம் ஆடினாங்க. ஒட்டுமொத்த அயோத்தியாவும் டான்ஸ் ஆடிச்சு. ரஜத் சார், ஒட்டுமொத்த இந்தியா வீட்ல இருந்து டான்ஸ் ஆடுறாங்க. ராகுல் இன்னொரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. அடிக்கல் நாட்டு விழாம்போது அவர் மக்கள் கிட்ட சொன்னாரு, நீங்க அம்பானிய பாத்தீங்க, அடானிய பாத்தீங்க, அமிதாப் பச்சனை பாத்தீங்க, ஆனா அங்க ஏதாவது ஒரு ஏழையான ஒரு தொழிலாளி யாராவது பாத்தீங்களா?
ராகுல் காந்திஜியோட கண்களை அங்க யாரு கட்டி வச்சாங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. அவருக்கு அயோத்தியால சபரின் டான்ஸ் ஆனதை பார்த்திருக்க மாட்டாரு. அவருக்கு அயோத்தியால மீனவன் டான்ஸ் ஆனதை பத்தி தெரியாது. நிஷாந்த் டான்ஸ் ஆனதை பார்த்திருக்க மாட்டாரு. அவருக்கு ஜடாயு டான்ஸ் ஆனது தெரியல. அவருக்கு ஜம்பன் டான்ஸ் ஆனது தெரியல. அவருக்கு ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணன் டான்ஸ் ஆனதை பத்தி தெரியாது. அவருடைய கண்கள் அங்க அம்பானி, அதானி, ஐஸ்வர்யா ராய தான் தேடி இருக்கு. நீங்க இந்த கேள்விய ராகுல் காந்திய பார்த்து கேளுங்க, ஏன் உங்க பார்வையில இப்படி கோளாறு ஏற்பட்டதுன்னு. இது பார்வை கோளாறோட ஒரு வியாதிதான். எதை பார்த்தாலும் அதை தப்பாவே பாக்குறது. இல்ல, அவர் சொன்ன மாதிரி அங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்தது எல்லாமே பெரிய பெரிய பிலிம் ஸ்டார்ஸ், செலிபிரிட்டிஸ் தானே. ஏழை விவசாயிகள் அப்படின்னு யாருமே வரலையே. அப்ப அந்த பெரிய பெரிய ஆளுங்களை தூக்கல போட்டுருங்க. நாட்டோட நல்லதுல பணக்காரனுக்கும் இடம் இருக்கு, ஏழைக்கும் இடம் இருக்கு. நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பங்கு இருக்கு. ஆனா அங்க வந்தவங்க எல்லாம் பணக்காரங்கன்னு சொன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். பிரதம மந்திரி மோடிக்கும் அவருக்கு எதிரானவங்க சொல்லி பரப்பனது பாருங்க. இந்த ராமர் கோயில், அப்புறம் அடிக்கல் நாட்டு விழா, அது இது எதுவுமே கிடையாது. நீங்க இந்த கேள்வியை ராகுல் காந்திட்ட போய் கேளுங்க. அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். மோடியை ஏன் இப்படி வெறுத்து ஒதுக்குறாருன்னு கேளுங்க. நீங்க இந்த நீதிமன்ற கூண்டுக்குள்ள நரேந்திர மோடியை பல தடவை கூப்பிட்டிருக்கீங்கல்ல? என்னையும் கூப்பிட்டிருக்கீங்க, பிரணாப் முகர்ஜியை கூப்பிட்டிருக்கீங்க. எப்பாவது ராகுல் காந்தியை கூப்பிடுங்க. அவரை பத்தி நீங்க இவ்வளவு கேட்கறதுனால மிர்சா காலிபோட ஒரு கவிதையை நான் சொல்றேன். मैं बुलाता तो हूं उसको मगर ये जज्बा दिल उस पे बन जाए कुछ ऐसी की बिनाए न बने. உண்மையான விஷயம் என்னன்னா ரஜத் சார், அது இந்த டெமோக்ரஸியோட ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம், எதிர்க்கட்சியோட துரதிர்ஷ்டம். இந்த நாட்டுல எத்தனை பிரதம மந்திரி வந்திருக்காங்களோ அதை எதிர்க்கட்சிகள் விவாதிச்சிருக்காங்க, நிறையவே எதிர்த்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு பிரதம மந்திரியும் வெறுப்புணர்ச்சியோட ஒதுக்குனதில்ல. இது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அதுலயும் குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய காங்கிரஸ க்ளோஸ் பண்றதுக்கு 15 வருஷம் ஆயிருக்குல்ல. எவ்வளவு 15 வருஷமா இந்த ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் தான் அவரை தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்ட அவ்வளவு டைம் ஆகும். அது ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். இங்க ஆரோக்கியமான எதிர்க்கட்சி தேவைப்படுது. கண்டிப்பா ஆரோக்கியமான டெமோக்ரஸிக்காக ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தேவைங்க. நேர்மையான எதிர்க்கட்சியா இருக்கணும். அது வெறும் குரங்கு கூட்டமா இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கெல்லாம் அவருடைய கான்பிடன்ஸ் லெவல் அட்டகாசமா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் எதிர்மாறா நடக்குது, நாங்க நினைச்சதை செய்ய வைப்போம்னு சொல்றாரு. தப்பான ஒரு கண்ணோட்டத்தோட இருக்காங்க. இவர் நரேந்திர மோடி. அவர் தோக்கவும் மாட்டாரு, தோக்கடிக்கவும் முடியாது. பாருங்க, இந்த இடத்துலதான் நான் எதிர்மாறான ஒரு விஷயத்த பாக்குறேன். நீங்க பிரியங்கா காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருந்திருக்கீங்க. நீங்க பிரியங்காவை காங்கிரஸோட தலைவி ஆக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அப்புறம் நீங்க தான் நரேந்திர மோடிக்காக காங்கிரஸ் விட்டே ஓடி போயிட்டீங்க. பிரியங்காவை அப்படியே தனியாளா விட்டுட்டு போயிட்டீங்களே. இல்ல ரஜத் சார், விஷயம் அது இல்ல. நான் நரேந்திர மோடிக்காக காங்கிரஸை விட்டுட்டு வெளியே வரல. அப்படி இல்ல, நான் காங்கிரஸை விடவே இல்ல. நான் ராமர் கோயிலோட அடிக்கல் நாட்டு விழாவுக்கு போனேன். அப்புறம் கல்கி தாமோட கர்ப்பகிரகத்துக்கான தேதியை பிக்ஸ் பண்ணோம். அப்போ மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி நரேந்திர மோடியை இன்வைட் பண்ணன. அதுக்கப்புறம் அந்த போட்டோஸ் இருக்குல்ல, அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. காங்கிரஸ்ல இத வேற மாதிரி கொண்டு சேர்த்திருக்காங்க. அது என்னாச்சுன்னா, கட்சியை விட்டு வெளியேற்றதுக்கான லெட்டர் எனக்கு இன்னும் கிடைக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சது என்ன பார்ட்டியை விட்டு தூக்கிட்டாங்கன்னு. ரஜத் சார், சனாதனம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. பாரதம் அது எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல, 1000 பிரச்சனைகளை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா சனாதன விஷயத்துல காம்ப்ரமைஸே கிடையாது. நான் காங்கிரஸ் ஆளுங்க சில பேர்கிட்ட கேட்டேன், ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணம 4 வருஷம் ஏன் பார்ட்டிலேருந்து தூக்கிட்டீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் அக்காக்கும் தம்பிக்குமே சண்டை மூட்டுறாருன்னு, இவர் ராகுல பிரியங்கா கூட சண்டை போட வைக்கிறாருன்றாங்க. அப்பனா நான் சண்டை போட வைக்கிறேனா?
சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க ரஜித் சார். 1931 இருந்து ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் காங்கிரஸ் 64 தடவை உடைஞ்சிருக்கு. 64 முறை. பண்டிட் நேருக்கு முன்னாடி உடைஞ்சிருக்கு, இந்திரா காந்திக்கு முன்னாடி உடைஞ்சிருக்கு. காங்கிரஸ்ல பல பிரச்சனைகள். தன்சேகர்ஜி முன்னாடி உடைஞ்சிருக்கு. காங்கிரஸ்ல அப்புறம் நரசிம்மராவ் வந்தாருல்ல, திவாரி, அப்புறம் திவாரி வந்தாருல்ல, சரத் பவார், PS சங்மா, அப்புறம் தாரிக் அன்வர். அவர் பார்ட்டியை விட்டுட்டே போயிட்டாரு. அவர் வெளிநாட்டுல இருந்து வந்த நபரை பத்தி சொன்னாரு. இந்தியாவோட பிரதமர் சோனியா காந்தி ஆக முடியாதுன்னு சொன்னாங்க, ஏன்னா அவங்க வெளிநாட்டுக்காரவங்க. ஒரு விஷயம் சொல்றேன், நான் பிறந்தது 1965. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் 42 தடவை உடைச்சிருக்கு. யார் உடைச்சது? ஆனா இதை பாருங்க, 2024ல இது நீங்க 48 தடவை சொல்லிட்டீங்க. ராகுல் காந்திக்கு அந்த தகுதியே இல்ல, பிரியங்கா தான் பார்ட்டியோட தலைவரா இருக்கணும்னு. நீங்க தான் பிரியங்காவை ராய்பரேலியில போட்டியிட சொன்னீங்க. நீங்க தான் பிரியங்காவை பிரதமர் ஆக்கணும்னு சொன்னீங்க. இது சண்டை மூட்டுற காரணம் இல்லையா? நான் கண்டிப்பா அது சொன்னது உண்மைதான், இப்பவும் கூட சொல்றேன். ஆனா பாருங்க, அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். எது வரைக்கும் காங்கிரஸோட கமாண்ட் ராகுல் காந்தி கையில இருக்கோ அது வரைக்கும் பிரியங்கா காந்தியால ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் ரஜித் சார், இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. எது வரைக்கும் பிரியங்கா காந்தி கையில காங்கிரஸ் கமாண்ட் வரலையோ அது வரைக்கும் காங்கிரஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப யாருதான் தடுத்து நிறுத்துறாங்க? அந்த கேள்விதான் மர்மமா இருக்கு, மிகப்பெரிய கேள்வி. அத பத்தி சொல்லணும்னா, ஒரு நாள் சிந்தியா போயிட்டாரு, ஜிதன் பிரசாத் போயிட்டாரு, ஹர்பல் சிங் போயிட்டாரு, அசோக் கமர் போயிட்டாரு, சௌஹான் போயிட்டாரு, கௌரவ் பல்லவ் போயிட்டாரு, ராதிகா கேடா போயிட்டாரு, வரிசையா போயிட்டாங்க. எல்லாருக்கும் இதுதான் காரணமா? பல பேருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல, கிடைச்சா அவங்களும் ஓடி போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அது என்னன்னா, ராகுல் காந்திஜி கூட ஒரு குரூப் இருக்கு. அது என்னன்னா, ஆக்சுவலா இந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் இல்ல. சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, சர்தார் பட்டேல், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்திஜி வழி நடத்தினது இல்ல. இந்த காங்கிரஸ் தலைவரா நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த காங்கிரஸ் ராகுல் காந்தி கூட சுத்தி இருக்கிறவங்க ஏதோ பண்ணி அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆச்சாரஜி, நாம சில படங்கள் பாக்குறோம். ராகுல் காந்தி இந்தியா முழுக்க யாத்திரை போனாரு, அப்புறம் பிரியங்கா போனாங்க. அந்த யாத்திரைகள்ல அவங்க 2 பேரும் எவ்வளவு இணக்கமா இருந்தாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். காஷ்மீர்ல பார்த்தோம், 2 பேரும் பனிக்கட்டிய வச்சு அடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பாசமும் நேசமும் இருக்கும்போது நீங்க சொல்றீங்க அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒரு விஷயம் உறுதியா சொல்லி ஆகணும். அதாவது, பிரியங்கா காந்தி ஒரு நல்ல சகோதரி. அவங்க சகோதரனை நல்லா நேசிக்கிறாங்க. ஒவ்வொரு சகோதரியும் அப்படித்தான் தன்னோட சகோதரனை நேசிப்பாங்க. இதுல கேள்வி என்னன்னா, கட்டி அணைக்கிறதுங்கிறது சிவாஜி கூட அவங்க பண்ணாங்கல்ல. அது ஒரு கேள்விதான். ஒரு நாடகம் இருக்கு, ஜூலியர் சீசர்ஸ். ரஜித் சார் சீசரோட முதுகுல கத்தியால குத்தி இறக்கியிருக்காங்க. அப்ப திரும்பி பார்க்கும்போது ப்ளூட்டஸ் மட்டும்தான் அங்க தெரியறான். அவன் ப்ளூட்டஸ தான் ரொம்பவே நம்பியிருந்தான். அவன் சீசர் முதுகுல கத்திய குத்தி இறக்கும்போது அவன் யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னா. சோ காங்கிரஸ் ஜூலியஸ் சீசர் நாடகத்துல ஒரு ப்ரூட்டஸ் இருக்கா. காங்கிரஸ்ல ஏகப்பட்ட ப்ரூட்டஸ் இருக்காங்க. ஆனா ப்ரூட்டஸ் யாருன்னு எப்ப தெரிஞ்சுக்க முடியும்னா, கத்திய குத்தி இறக்கும் போதுதான். நீங்க கத்தியால குத்தி இறக்கினீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பாத்தீங்க? இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் யாரையும் கத்தியால குத்துனதெல்லாம் இல்ல, அட்வைஸ் தான் பண்ணிருக்கேன். ஆச்சாரியாஜி, உங்களுடைய நண்பர் ராஜா சாப் கிட்ட சொல்வீங்க, திக்விஜய் சிங். அவர் கூட உங்களை ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தார்ல, அவர் கடைசியில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாருல்ல. இப்படி ஒரு எதிர்மாறான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டீங்கல்ல. எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன்? என்ன குற்றம் பண்ணிட்டேன்? என்னோட திக்விஜய் ஞாபகம் உங்களுக்கு வருது, சச்சின் பைலட்டோட ஞாபகம் வருது. நான் தான் சொன்னேன், காங்கிரஸோட தலைமையாளர். ஒருவேளை அதுல ராகுல் காந்தி ஆக விரும்பலன்னா, அப்ப காங்கிரஸோட கமாண்டர் பிரியங்கா காந்திக்கு கொடுத்துருங்களேன். அட, பிரியங்கா காந்தி ஆக விரும்பலன்னா அப்ப திக்விஜய் சார்கிட்ட கொடுங்களேன். அங்க புதிதான இளைஞர்கள் வேணும்னா அப்ப சச்சின் பைலட்ட கொடுங்க. திக்விஜய் சார் ராகுல் காந்தி கிட்ட சொன்னாரு, நீங்க நாமினேஷன் தாராளமா பண்ணலாம். ஆனா விஷயம் என்னன்னா, திக்விஜய் சார் நாமினி பண்ண வரும்போது
ராகுல் காந்தியை சுத்தி அவர் கூட ஒரு குரூப் இருக்குல்ல, அவருக்கு ஒரு தலையாட்டி பொம்மை தான் தலைமை தாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நினைச்ச நேரத்துல அவங்களால எதுவுமே செய்ய முடியும். அவங்களுக்கு திக்விஜய் மேல ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த திக்விஜய் சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளு. அப்படியே அவங்கெல்லாம் திக்விஜய் சார அங்கிருந்து ஓரம் கட்டிட்டாங்க. அதே மாதிரி தான் என்னையும் பண்ணாங்க. அதனால ஏமாத்தினது அவங்க தான். கபடமான வேலைகள் செஞ்சது அவங்க தான். புரூட்டஸ் அவங்க தான். இந்த கேள்வியை அவங்கள பார்த்து கேளுங்க. நான் என் மனசுல எந்த கள்ள கபடமும் இல்ல, இன்னைக்கும் அப்படிதான். ஆனா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நேத்து வரைக்கும் நான் பிரியங்கா காந்தி கூட இருந்தேன், இன்னைக்கு நரேந்திர மோடி கூட இருக்க. ஆடியன்ஸ் இப்ப கேள்வி இருந்தா கேட்கலாம். திக்விஜய் சிங் என்ன சொல்றாருன்னா, காவி நிறமே தீவிரவாதம்னு சொல்றாரு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்து அப்புறம் RSS இந்த தீவிரவாதத்தை பரப்புறாங்க, அப்புறம் முஸ்லிம்ஸ் மேல பழிய சுமத்துறாங்க. அத பத்தி உங்க கருத்து என்ன, கொஞ்சம் சொல்லுங்க சார். காவி நிறம்ன்றது நம்மளோட வீரத்தின் அடையாளம். காவி நிறம்ன்றது நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம். காவி நிறம் நம்ம வெற்றியோட அடையாளம், நம்ம சனாதன தர்மத்தோட அடையாளம். காவி நிறம் எப்பவுமே தீவிரவாதத்தை உருவாக்க முடியாது. நீங்க கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க, திக்விஜயோடது. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எப்பவும் அதை தான் சொல்லுவேன், அதை மட்டும்தான் சொல்றேன். சனாதனத்தையும் பாரதத்தையும் பிரிக்கவே முடியாது. ரஜத் சார், பெரு மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய பகவான் ஸ்ரீராம் அந்த நேரத்துல லங்காதிபதி அகங்காரத்துல துள்ளி குதிச்ச மகாராஜ் சாம்ராட் 10 தலை அவனோட தொப்புள குறி வச்சு தன்னோட அம்பை எய்தாரு. அகங்காரத்துல தலைவிரிச்ச அண்ணன் லங்கா வாங்க பஷ்பம் பண்ணிட்டாரு. சனாதனம் நிலைநாட்டப்பட்டது. யோகிராஜ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்ந்த காலகட்டத்துல குருஷேத்திரத்தோட மைதானத்துல ரத்த களரியில சங்குநாதத்தை எழுப்புறாரு. அதர்மத்தை அழிக்கிறதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக மிக பெரும் பேர் எழுச்சி ஏற்படுத்துறாரு. சனாதனத்தை அங்க நிலைநாட்டுறாரு. ரஜத் சார், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஏற்பட்ட சவால்களையும் ஏத்துக்கிறாரு. ஆனா அவுரங்கசீப்புக்கு முன்னாடி தலை வணங்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப சனாதனம் நிலைநாட்டப்பட்டது. அப்புறம் ரஜத் சார், மகாராணா பிரதாப் புல்லால செஞ்ச ரொட்டியை திங்க ஒத்துக்கிட்டாரு. புல்லால செஞ்ச ரொட்டி அதையும் சாப்பிட ஒத்துக்கிட்டாரு. ஆனா அக்பருக்கு முன்னாடி தலை வணங்கவே இல்லை. அப்பயும் சனாதனம் நிலைநிறுத்தப்பட்டது. அப்புறம் குரு கோவிந்த் சிங் மகாராஜ், குரு கோவிந்த் சிங் குழந்தைகளை செவுத்துல அடிச்சு கொன்னுட்டாங்க. அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஒரே நிமிஷத்துல தலைகளை புரட்டிட்டாங்க. ஆனா சனாதனத்துல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அப்ப சனாதனம் நிலைநாட்டப்பட்டது. அப்புறம் அது ஏதோ ஒரு குழந்தை இங்க ஒரு கேள்வி கேட்டது. எந்த குழந்தை அந்த கேள்வி கேட்டதோ, காவி நிறம் சன்னியாசி. விவேகானந்தர் சிகாகோ நகரத்துல அவர் வேர்ல்டு பிரதர்ஹுட்ட பத்தி பேசும்போது அங்க சனாதனம் நிலைநாட்டப்பட்டது. ஒரு ஏழை வீட்டுல பிறந்த ஒரு மனுஷன், டீ கடை நடத்துற ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷர், யோசிங்க, அவர் இந்தியாவோட பிரதான மந்திரி ஆயிட்டாரு. 500 வருஷமா நடந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவை கட்டிட்டு ராமர் கோயில்ல பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. அப்ப சனாதனம் கண்டிப்பா உயிரோட தான் இருக்கு. அதுதான் சனாதன தர்மம். ஆச்சாரியாஜி, அவங்க கேட்ட கேள்விக்கு அர்த்தம் என்னன்னா, எப்ப திக்விஜய் சிங் இத சொன்னாரோ, அதாவது ஹேமந்த் கர்கரேவ அஜ்மல் கசாப் கொல்லல, யாரோ ஒரு ஹிந்து தான் கொன்னு இருக்கான். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ரஜத் சார், என்னைக்கு சனாதனம் தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதோ அப்போ எந்த முஸ்லீமும் தப்பிக்க முடியாது, ஹிந்துவும் தப்பிக்க முடியாது, சட்டமும் தப்பிக்க முடியாது. இந்த கேள்வியே தவறானது. அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பானது. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். யார் எது வேணாலும் சொல்லட்டும். நான் இப்ப சொல்றேன்,
அது இந்த ஒட்டுமொத்த மக்களோட குரல், ஒட்டுமொத்த நாட்டோட குரல். என்னைக்கு இது டெலிகாஸ்ட் ஆகுதோ அன்னைக்கு ஒட்டுமொத்த பாரதமும் விழிப்போட இருக்கும். பாரதம் விழித்திருந்தால் வந்தே மாதரம்னு கோஷமிடும்போது நம்ம பாரத தாயோட மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கும், நிறைவா இருப்பாங்க. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல நம்முடைய விசாரணையும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தோல்வி அடைஞ்சதுன்னா அது சனாதனத்தோட தோல்வின்னா அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தவறு. பாரதிய ஜனதாவோட கேண்டிடேட் தோத்து போனாரு, இந்துத்துவா தோக்கல. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட கெஸ்ட் ஆச்சாரியாஜி பிரமோத் கிருஷ்ணன். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் மேல அடுத்த குற்றச்சாட்டு, அதாவது இவரு அசிங்கமான பாஷையை பயன்படுத்துறதா சொல்றாங்க. ஆச்சாரியாஜி, உங்களை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. உங்ககிட்ட உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க பேசுற அந்த பாஷை இருக்குல்ல, நீங்க பயன்படுத்தக்கூடிய தரைக்குறைவான வார்த்தைகள், அதுவும் பார்லிமெண்ட்ல செங்கோல அந்த இடத்துல நிறுவும் போது நீங்க தான் சொன்னீங்க தேவர்கள் பூமாரி பொழியறாங்கன்னு. அப்புறம் நீங்க எழுதினீங்க கழுதைகள் கத்த ஆரம்பிச்சிருச்சீங்க. ஒரு சன்னியாசி பேசுற பேச்சா இது? நான் அப்போ ஒரு விஷயம் எழுதியிருந்தேன். தர்மத்தை அங்க நிலை நாட்டிட்டாங்க, தேவர்கள் உஷ்ணமலைய பொழியிறாங்க, அப்புறம் கழுதைகள் கத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் நீங்க இந்த இடத்துல ஒரு பெரிய வக்கீல் தானே, குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கு ஒரு பெரிய சங்கல்பத்தோட வந்திருக்கீங்கல்ல. இன்னைக்கு என்ன தூக்குல தொங்க விடணும்னு முடிவே பண்ணிட்டீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இதில் நான் எந்த தலைவரோட பேராவது குறிப்பிட்டு சொல்லியிருக்கேனா? ஏதாவது பார்ட்டியோட பேர் சொன்னா? ஏதாவது தனி நபரை பத்தி பேசிருக்கேனா? ரஜத் சார், எந்த ஒரு மனுஷனையும் கழுதைன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு கழுதையும் பார்த்து மனுஷன் சொல்ல முடியாதுல்ல. இப்ப பாருங்க, நான் ரஜத் சார், நீங்களே பாருங்க, எந்த தலைவரையாவது நான் கழுதைன்னு சொன்னா? இல்ல. யாராவது தலைவரை நான் கழுதைன்னு சொன்னா? நீங்க சொல்லுங்க, நான் ஏதாவது தலைவரை கழுதைன்னு சொன்னா? இல்ல. அப்ப கழுதையை பார்த்து தலைவன் எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நீங்க ஒரு சில இடத்துல குறிப்பிட்டு பேரை சொல்லிருக்கீங்க. அதை இப்ப நான் சொல்றேன். நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒருவேளை ராகுல் காந்தி நேரு குடும்பத்துல பிறக்கலன்னா அவருக்கு யாருமே ஒரு பியோன் வேலை கூட கொடுத்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட பேச்சு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லதான். ஆனா அந்த வார்த்தை அசிங்கமானதும் இல்ல. இந்த வார்த்தை ரொம்ப சரளமானது. எனக்கு இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த மதமாவது உண்மையை சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கா? எந்த மதமாவது பொய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கா? இல்ல, பியூன் வேலைங்கிறதெல்லாம். ரஜத் சார், உண்மையா சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு உண்மையா சொல்ல கஷ்டமா இருக்கோ அந்த அளவுக்கு கஷ்டமா தான் இருக்கும் உண்மையை காது கொடுத்து கேட்கறதும். உண்மையை காது கொடுத்து கேட்கறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் அந்த உண்மையை ஏத்துக்கிறது. ஒருவேளை அந்த உண்மையை காங்கிரஸ் ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா காங்கிரஸ்க்கு இப்படி ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. இத பாருங்க, உங்க பேச்சு எப்படி இருக்குன்னா அதை நீங்களே இந்த இடத்தையும் சொல்லிருக்கீங்க. இங்க பாருங்க, ராகுல் காந்திக்கு எதுவுமே தெரியாது, அவர் ஒரு துண்டு சீட்டு மாஸ்டர். சில சமயங்கள் நீங்களே சொல்லிருக்கீங்க அவர் பிரெயின்ல லீக்கேஜ் இருக்குன்னு. சரி, இப்ப நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு கரும்பை பத்தி எதுவுமே தெரியாது, அவரு விவசாயத்தை பத்தி பேசுறாரு. இப்போ பனைமரம், கரும்பு, பனைமரம், கரும்பு அது எப்படி இருக்கும்னே தெரியலன்னா எப்படி விவசாயத்தை பத்தி பேசுறாரு அவரு? விவசாய நிலத்தை பார்த்ததே கிடையாது, கிராமத்தை பார்த்தது கூட கிடையாது. ஒருவேளை இன்டர்நெட்ல பார்த்திருப்பாரு, என்னோட கிராமம் என்னோட தேசம். நான் சொல்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்கீங்க, என்ன குற்றவாளி ஆகணும்னு முடிவே பண்ணிட்டீங்க. நான் ராகுல் காந்திஜிக்கு விரோதியே கிடையாது. நான் ராகுல் காந்திஜிக்கு எந்த வகையிலும் விரோதி இல்ல. அப்படி நான் அவருக்கு எதிரியா இருந்திருந்தேன்னா
அவருக்கு நான் எதுக்கு இந்த அட்வைஸ் பண்றேன்? ராமர் கோயில் இன்விடேஷனை ஒதுக்கி தள்ளாதீங்க. ராமர் கோயில் இன்விடேஷன் கிடைச்சது மிகப்பெரிய சௌபாக்கியம்னு சொன்னேன். நீங்க அதை ஒதுக்கி தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே இடம் இருக்காதுன்னு சொன்னேன். அத அது ஒருவேளை நான் இதுல நான் என்ன சொல்றேன்னா, என்ன பிரச்சனைனா, இதுக்கு முதல்லலாம் நீங்க அவரை பத்தி இப்படிலாம் பேசுனதே கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிருக்கீங்க ராகுல் காந்தி எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்காருன்னா, நாட்டுக்காக பல தியாகங்கள் செஞ்ச குடும்பம், அவர் ஒரு நல்ல தேசபக்தர், அவர் உண்மையாவே நல்ல மனுஷன். இன்னைக்கு நான் அதே தான் சொல்றேன். ராகுல் காந்தியோட குடும்பம் பலவிதமான தியாகங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா குடும்பம் செஞ்ச தியாகங்களை அதோட பலன் எவ்வளவு நாள் நீடிக்கும் சொல்லுங்க? திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இல்ல, மிகப்பெரிய கேள்வி என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ராகுல் காந்தி சனாதனத்துக்கு எதிரானவரு, ராமருக்கு எதிரானவரு. இதை நீங்க சொல்லிருக்கீங்க, குற்றச்சாட்டாவே வச்சிருக்கீங்க. ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டாருன்னா ராமர் கோயில் அவர் இடிச்சிடுவாருன்னு சொன்னீங்க. கண்டிப்பா. நம்மளோட சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பிரத்யக்ஷன் முக்கியம் பிரமாணம். பிரத்யக்ஷத்துக்கு பிரமாணத்தோட அவசியம் எதுவுமே இல்ல. அப்புறம் சொன்ன வார்த்தையை அதுல கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்க. ராமருக்கு எந்த பாரம்பரியமும் இல்ல, ராமர் கற்பனையானவர்னு சொன்னாங்க. யார் சொன்னா? ராமரை கற்பனை கதாபாத்திரம் தாங்க. ராமர் கற்பனை கதாபாத்திரமா? பாபர் மட்டும் உண்மையானவரா? காங்கிரஸோட முக்கியமான தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே, அவர் பப்ளிக் மீட்டிங்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கிட்டுமே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நரேந்திர மோடி இந்த தடவை பிரதம மந்திரி ஆயிட்டாருன்னா சனாதனமே அடையாளம் இல்லாம போயிருந்தாரு. ஆனா அவரோட செல்லப்பிள்ளை சொல்றாரு, சனாதனம் இஸ் அ டர்ட்டி வேர்டுன்னு. ஒரு பார்ட்டி இருக்கு, டிஎம்கே. காங்கிரஸ் பார்ட்டிக்கும் ராகுல் காந்திக்கும் ரொம்ப பிரியமான பார்ட்டி அது. அவங்க சொல்றாங்க, இந்த சனாதனம் இருக்கு இல்லையா, அது டெங்கு, மலேரியா, டைஃபாய்டுன்னு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, டெங்கு, மலேரியா, கோ, அதான் டிஎம்கே. அதுதான் டிஎம்கேட ஃபுல் ஃபார்ம், அதே தான், டெங்கு, மலேரியா, கர்ட். கோயிலுக்கு போற பொண்ணுங்களை சீண்டுறாங்க. அதை யார் சொன்னது? யார் சொன்னது? ராகுல் சார், அவங்களை இங்க வர சொல்லுங்க, இங்க வந்து உட்கார சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க கூட எங்களை மாதிரி ஏழைங்களை தான் குற்றவாளி ஆக்குறீங்க. ராகுல் காந்தியை குற்றவாளியாக்க பயப்படுறீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நான் கடந்த 40 வருஷமா ஜேர்னலிஸ்டா தான் இருந்திருக்கேன். நான் பயந்ததே இல்லை, யாருக்கும் எப்பவும் பயந்ததே கிடையாது, கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். நீங்க இப்ப இத கொண்டு வந்ததுனால நான் ஜனரல் கிட்ட சொல்லிக்கிறேன். நான் ராகுல் காந்திக்கு பல தடவை இன்விடேஷன் அனுப்பி இருக்கேன். பர்சனலி நான் அவரை பார்த்து சொல்லியிருக்கேன், லெட்டர் எழுதியிருக்கேன், மெயில் போட்டிருக்கேன். எனக்கு இன்னைக்கும் நம்பிக்கை இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் அவர் கண்டிப்பா இங்க வருவாரு. ஆப்கி அதாலத்துல அவர் வந்து கலந்துப்பாரு. நான் இப்ப அடிச்சு சொல்றேன், அவர் கண்டிப்பா வரவே மாட்டார். அதெல்லாம் எப்போயுமே அவர் கைக்கு போய் சேராது. அவர் இங்க வந்தாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்படி அவர் இங்க வந்தாருன்னா ஏன் சார்பா நீங்க அவர்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. என்ன, கோயிலுக்கு போற பெண்களை சீண்டுறாங்களா? ராமருங்கிறது கற்பனை கதாபாத்திரமா? மறக்காம கேளுங்க. நவராத்திரி நாட்கள்ல இங்க கேரளத்துல மாடு வெட்டிட்டாங்க. நவராத்திரியில மட்டன் தயாரிக்கிறத பிரபலப்படுத்துறீங்கல்ல, அதுதான் சனாதனமா? யாரோ ஒருத்தர் சொன்னாரு சனாதனம்ங்கிறது டர்ட்டி வேர்டுன்னு. ராகுல் காந்தி கேள்வி கேட்டாரா அவரு? நீ ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டாரா அவரு? ராமர் கோயில் பிரதிஷ்டை பத்தி நீங்க பேசிட்டீங்க, அது பிஜேபியோட ஃபங்க்ஷன் சொல்லிருக்கீங்க, பிஜேபியோட ப்ரோக்ராம்னு சொன்னீங்க. ஆனா உண்மை அதுவே இல்ல. பாருங்க ஆச்சாரஜி, மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, இதனால பிஜேபிக்கு என்ன லாபம்னு. அயோத்தியால எங்க ராமர் கோயில் கட்டினாங்களோ, பிரதிஷ்டை செஞ்சாங்களோ, அவங்க உலக அளவுல பேசப்பட்டாங்க. ஆனாலும் லோக்சபா எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க. இங்க பாருங்க சார், பிஜேபி தான் தோத்துச்சு, சனாதனம் தோக்கவே இல்ல. பாரதிய ஜனதாவோட கேண்டிடேட் தான் தோத்து போனார். இந்துத்துவா தோக்கலாங்க. ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தோத்து போறது சனாதனத்தோட தோல்வின்னு சொல்றது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தவறு. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். பாரதிய ஜனதா பார்ட்டி உருவானது 1980. ஆதி காலத்தில இருந்தே சனாதனம் இருக்குல்ல. எது சத்தியமோ அதுதான் நிரந்தரமானது, எது சத்தியமோ அதுதான் சனாதனம். அதுதான் சனாதனம். சாதாரணமா சொல்லுவாங்க அயோத்தியா,
அது நடக்கும். அது அது எப்பயாவது சில சமயம் கடவுள் எல்லாத்தையும் சரிசமமா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. பல சமயம் துஷ்டர்களுக்கு கூட நிறைய வரத்தை அள்ளி கொடுத்துறாரு. என்ன பண்ண முடியும்? பாருங்க, எது நடந்துச்சோ அகிலேஷ் யாதவ் இதுவரைக்கும் ராமர் கோயிலுக்கு போவே இல்ல. அகிலேஷ் யாதவ் அதை எதிர்த்து பேசினாரு. ஆனா கடைசியில அங்க அவரு ஜெயிச்சுட்டாருல்ல. இங்க எத்தனை ராம விரோத ஜனங்க இருக்காங்களோ அவங்க பார்லிமெண்ட்ல இருக்கிற சிம்மாசனத்தை ஒரு வழி பண்ணிருவாங்க. ஆனா நாட்டு ஜனங்க அவங்களை என்னைக்குமே அங்க உட்கார விட மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. 1-2 சீட்டு ஜெயிக்கிறது, 4-5 சீட்டு ஜெயிக்கிறது, 1-2 ஸ்டேட்ல ஆட்சியை பிடிக்கிறது, இதெல்லாம் எப்பவும் நடக்கிறது தான். சில சமயம் கடவுள் அசுர சக்தியை கூட கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுருவாரு. அப்படி அசுர சக்திகள் அதிகமாவலன்னா கடவுள் எப்படி அவதாரம் எடுத்து வருவாரு? பகவான் கல்கியோட அவதாரம் ஏன் நிகழ போகுதுன்னா தராதாம்ல இந்த அசுர சக்திகள் அளவுக்கு அதிகமா வளரும் போது அப்ப அவங்களை அடக்கிறதுக்காக பரமாத்மா பூமிக்கே வருவாரு. நான் அதை எழுதியே வச்சிருக்கேன். நான் அதை தெளிவா எழுதியிருக்கேன். கிருஷ்ணர் கீதையில அது எழுதியிருக்காரு. கலியுகத்துல சம்பல்ல ஒருவன். நான் அந்த பாட்டை பாடவா? பாடுங்க, கேப்போம். कि तूने द्वापर में वादा किया था, तूने द्वापर में वादा किया था कि कलयुग में संभल में आऊंगा, जब बढ़ने लगेगा अंधेरा आके धरती पे उसको मिटाऊंगा। जब बढ़ने लगेगा अंधेरा आके धरती पे उसको मिटाऊंगा। अरे स्वागतम कल की, शरणागतम कल की, अरे स्वागतम कल की, शरणागतम कल की, अरे स्वागतम कल की। என் கூட எல்லாம் சேர்ந்து பாடுங்க. स्वागतम कल की, शरणागतम कल की, अरे स्वागतम कल की, शरणागतम कल की, अरे स्वागतम कल की, शरणागतम कल की। இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல வழக்கையும் குற்றச்சாட்டையும் தொடரலாம். பாரதம் அடிமையா இருந்ததுக்கு பாபர் பெரிய வீரனோ, கைமோர்லங் பெரிய வீரனோ கிடையாது, சிங்கிஸ்கான் வீரன் கிடையாது, முகமது கஜினி வீரனும் கிடையாது. இந்த பாரதம் ஏன் அடிமையா இருந்ததுன்னா இந்த பாரத நாட்டுல சதிகாரங்க நிறைய இருந்தாங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட கெஸ்ட் ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா இவர் ஒரு சந்தர்ப்பவாதி. ஆச்சாரியஜி, ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா நரேந்திர மோடிஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு, அதனால நீங்க அவருடைய ரதத்துல சவாரி பண்ணிட்டீங்க. அது என்னன்னா மோதிஜி ராஜா விக்ரமாதித்தன் மாதிரி. நீங்க சொல்றீங்க மோதிஜிக்கு தேவியோட விசேஷ அருள் இருக்குன்னு. நீங்க தான் சொன்னீங்க மோதிஜி மட்டும் இல்லனா ராமர் கோவிலை யாருமே கட்டியிருக்க மாட்டாங்க, கட்டியிருக்க முடியாதுன்னு. பாருங்க ரஜித் சார், கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த உங்க முன்னாடி நான் ஒத்துக்கிறேன். எந்த ஒரு நபர் மேல கடவுளோட அதீதமான கிருபை இருக்கோ அவரால மட்டும்தான் இப்படிப்பட்ட முடிவுகளை ரொம்ப சகஜமாவும் சாதாரணமாவும் எடுக்க முடியும். சொல்றதுக்கு மன்னிச்சிருங்க, ஒருவேளை நம்ம நாட்டோட பிரதம மந்திரி நரேந்திர மோடி இல்லைன்னா 370 கேன்சல் பண்ணிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ராமர் கோயில் அதை கட்டியிருக்க மாட்டாங்க. 3 முறை தலாக் சட்டம் அது நடந்திருக்காது. அப்புறம் ரஜித் சார், இந்த கல்கி தாமு கூட நடந்திருக்காதீங்க. அதனால இந்த நாட்டுல எத்தனை பிரதம மந்திரிகள் இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சிருக்காங்க. ஆனா எப்படி சாம்ராட் அசோக், சாம்ராட் சந்திரகுப்த், சாம்ராட் விக்ரமாதித்யா, இன்னும் ஏராளமான சாம்ராட் இருக்காங்க. சாம்ராட் விக்ரமாதித்யாவை எப்படி யாராலும் மிஞ்ச முடியாதோ அதே மாதிரி பாரதத்துல பிரதம மந்திரி ரூபத்துல நரேந்திர மோடியை மிஞ்ச இங்க இருக்கிற யாராலையும் முடியாது. பாருங்க ஆச்சாரியஜி, இன்னைக்கு நீங்க ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஆனா
பாருங்க, 2015 நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, நரேந்திர மோடி எப்ப பிரைம் மினிஸ்டர் ஆனாரோ அப்போலேருந்து இந்த நாட்டுல பிரிவினைவாதம் வந்துடுச்சு. எத்தனை பேர் முஜாஹிதீனை பார்த்து பயப்படுறாங்களோ அதே அளவு மோதியை பார்த்தும் பயப்படுறாங்கன்னு. ராஜா எப்பயுமே கடுமையான தண்டனை விதிக்கணும்ல குற்றவாளிகளுக்கு எதிராக. கெட்டவங்க ராஜாவை பார்த்து பயப்படதான் செய்யணும். அப்புறம் 2015 நடந்த விஷயம். எங்க ஊர்ல அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த அன்னத்தை சாப்பிட்டியோ மனசும் அப்படியே தான் இருக்கும். அதைத்தான் நான் இங்க வேற விதமா சொல்லியிருக்கேன். 2018 நீங்க சொல்லியிருக்கீங்க, யாராவது பிஜேபியில ஜாயின் பண்ணாங்கன்னா இவங்க அவங்கள கூட மொத்தமா மாத்திடுவாங்கன்னு. இல்ல, இப்போ நீங்க பிஜேபியில வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, பாரத் மாதாக்கு ஜெயன் சொன்னீங்கன்னா, வந்தே மாதரம்னு சொன்னீங்கன்னா, நம்ம சனாதனத்தை கத்து கொடுக்குறீங்கன்னு தானே அர்த்தம். நம்ம வீரக்ஷண கோஷனம், நம்ம அவங்கள மன்னிச்சிடலாம். பெருந்தன்மையை மன்னிச்சிடலாம். ஆனா ஒரு விஷயம், முதல்ல நீங்க அவங்கள இங்க கூப்பிடுங்க. ஹாஃபிஸ் சையதை விட்டு தள்ளுங்க. ஹாஃபிஸ் சையதோட உறவினர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க, பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்ல சொல்லுங்க. யாரு உறவினர்கள்னு சொல்லுங்க. இப்ப அத பத்தி சொன்னா சட்ட சிக்கல்கள் வந்துரும். இல்ல, ஆப்கி அதாலத்ல ஜனங்க தான் இருக்காங்க, சட்டத்திட்டங்கள்ல எதுவும் இல்ல. வீட்டோட தலைவரே உறவினர் தானே. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு ஹிஸ்முல்லா, அவரோட காட்ஃபாதர் நசருல்லா கொல்லப்பட்டாரு. எதிர்கட்சிங்க எல்லாரும் துக்கம் விசாரிக்கிறாங்க, என்னமோ அவங்க சொந்தக்காரங்க செத்து போன மாதிரி. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, சரி அதை விட்டு தள்ளுங்க, நீங்க ராகுல் காந்திட்ட ஒரு தடவை சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லுங்க. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஓஐசி கிட்ட பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்ல சொல்லுங்க. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க. இது ஒன்னும் இஸ்லாமிக் ஸ்காலர் இல்ல, மன்னிச்சிருங்க. சாரி டு சே திஸ். இஸ்லாம் அப்படி சொல்லல. இஸ்லாம்ல என்ன சொல்லுதுன்னா, தாயின் பாதத்துல சொர்க்கம் இருக்குன்னு சொல்றாங்க. தாயோட பாதத்துல சொர்க்கம் இருக்குன்னு இஸ்லாம் சொல்லும் போது மாத்திரை வதன் மட்டும் எப்படி பலவீனமாதுன்னு சொல்ல முடியும்? பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இஸ்லாம் மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்குவாங்க. இது ஓஎஸ்சி சாரோட ஸ்டேட்மெண்ட். ஆனா சன்சன்ஸ்குள்ள பாலஸ்தீனுக்கு ஜெயன்னு சொல்லும் போது இஸ்லாமுக்கு ஆபத்து வரல. இங்கதான் பிரிவினை ஏற்படுது. அதனாலதான் ரஜத் சார் நான் என்ன சொல்றேன்னா, அதாவது ஹிந்துஸ்தான், பாரதம், இது பாரதத்தோட பூமி. 1000 வருஷம் வரை அடிமையா இருந்திருக்கு. 1000 வருஷம் இருந்த இந்த பாரதத்துல முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க. பாரதம் ஏன் அடிமையா இருந்தது தெரியுமா? பாபர் ஒண்ணு வீரன் இல்ல, கைமர்லங்க ஒன்னு வீரன் இல்ல, செங்கிஸ்கான் பெரிய வீரன் இல்ல, முகமது அலி ஜின்னா வீரன் இல்ல. இந்த பாரதம் ஏன் அடிமையா இருந்ததுன்னா, இந்த பாரதத்துல நிறைய சதிகாரங்க இருந்திருக்காங்க. ஆச்சாரியஜி, எந்த காங்கிரஸ் பாரதத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சோ அதே காங்கிரஸ் 60-70 வருஷமா ஆட்சி பண்ணாங்க. அவங்கள பத்தி தான் நீங்க சொல்றீங்க முகமது அலி ஜின்னாவோட காங்கிரஸ்ன்னு. கத்தி சொல்ற, அந்த காங்கிரஸ் வேற, இந்த காங்கிரஸ் வேற. நான் எப்ப சொன்னேன் மகாத்மாவோட காங்கிரஸ் முகமது அலி ஜின்னாவோடதுன்னு? நான் என்ன சொன்னேன்னா, அது முகமது அலி ஜின்னாவோட பாதையில டிராவல் பண்ணிருச்சுன்னு சொன்னேன். அப்படியே போயிருச்சு. இது தீவிரவாதம் இல்லாம வேற என்ன சொல்றது? பாரதத்தை துண்டு துண்டா செதைச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். பாரதத்தை துண்டு துண்டா செதைச்சிருவோம் இப்படி சொல்றவங்கள தலைவரா மாத்திருக்கீங்க. பாரதத்தை துண்டு துண்டா ஆக்க முயற்சி பண்றவங்கள, அவங்கள நான் எதிர்த்திருக்கேன், இனிமேலும் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். 1-2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பல பேரை விரோதிச்சுட்டு இருக்கீங்க. கோரக்பூர்ல இருந்து யோகி ஓடி வந்து மகாத்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு மாஃபியா தன்னை மகாத்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை இந்த ஊரும் நம்பிக்கிட்டு இருக்குன்னு. இங்க பாருங்க சார், ரஜத் சார், நீங்க மத்தவங்க விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்டு என் வாயை கிளறாதீங்க. நான் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அப்படி நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் என்னைக்குமே பின்வாங்கினல. ஆனா நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன். யாரெல்லாம் இந்த பாரதத்தோட இணைஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாரும் என்னோட நண்பர்கள். யாரெல்லாம் பாரதத்துக்கு எதிரா இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்னோட எதிரிகள். இதுல எந்த பாரபட்சமும் கிடையாது. நான் மாற தயாரா இல்ல. இப்ப பப்ளிக் யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். உங்களோட நிறைய சபைகள்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது நாராய தக்தீர், அல்லாஹ் அக்பர். ஆனா இன்னும் ஏராளமான இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சர் தன் சே ஜுதா. அப்போ அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
தம்பி, நான் எந்த ஒரு சபையிலையுமே ஜத்தன் கா சிதாவை பத்தி பேசினதே இல்ல, பேசவும் மாட்டேன், எப்பவும் பேச மாட்டேன். ஏதாவது கிளிப் இருந்தா எனக்கு அனுப்பி அவர் என்ன கேக்குறாருன்னா, உங்க ஆசிரமத்துல நாராயண படத்து மேல அல்லா படமும் இருக்கே, அது மட்டும் இல்ல அவங்க என்ன கேள்விப்பட்டிருக்காங்கன்னா சர்தங் ஜுதான்னு பேசப்பட்டிருக்கு. பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, கையில AK-47 எடுத்துக்கிட்டு அப்பாவிகளை கொன்னு குவிச்சு ரத்த ஆற ஓட வச்சது இஸ்லாம் இல்ல. யாரெல்லாம் சர்தன் கி ஜுதான்னு பேசுறாங்களோ அந்த ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன். ப்ராஃபிட் முகமது ஒரு யுத்தத்துல காயப்பட்டிருக்கார். அப்புறம் அந்த இடத்தோட பேரு தாயஃப். அவரு ரத்த வெள்ளத்துல நனைஞ்சிருக்காரு. பேகம்பர் முகமதுக்கு நெருக்கமானவங்க சொன்னாங்க, பேகம்பர் சார், உங்களுக்கு பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கு, நீங்க அவங்களுக்கு சாபம் கொடுங்கன்னு. அப்ப பேகம்பர் சொல்லியிருக்காரு, நான் யாரையும் சபிக்க வரலன்னு, நான் அவங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கிறேன்னு சொன்னார். பேகம்பர் அந்த அளவுக்கு இரக்கமானவர். அவரோட பேரை சொல்லிக்கிட்டு யாராவது ஒருத்தர் வெட்டுறது, கழுத்தை அறுக்கிறது, அப்புறம் சொல்றது குஸ்தாக்கி நபிக்கு ஏக்கி சஜா, தலையை வெட்டி போடு, தலையை வெட்டி போடுன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, யார் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு திரியிறாங்களோ, இப்படியா கழுத்தை அறுக்கிறாங்களோ, அவங்க இஸ்லாமியும் புரிஞ்சுக்கல, பேகம்பரையும் புரிஞ்சுக்கல. அப்புறம் ரெண்டாவது விஷயம், நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளோட சனாதன தர்மம் ஒரு எறும்ப கொல்றது கூட அனுமதி கொடுக்கறதில்ல. நம்ம மதமானது ஒரு எறும்ப கொல்றது கூட அனுமதி கொடுக்கறதில்ல. அப்புறம் மத்தவங்க வீட்டு விளக்க அணைக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுக்கறதுங்க? அதனாலதான் சொல்றேன், யாராவது ராமர் பேரை சொல்லிக்கிட்டு மத்தவங்க வீட்டுல நெருப்ப வச்சு கொளுத்துனாங்கன்னா அவங்கள நான் ஹிந்துன்னு சொல்ல மாட்டேன். பின்பற்றுறோங்கிற பேர்ல பேகம்பரோட பேரை சொல்லிக்கிட்டு ஏதாவது ஏழையோட கழுத்தை அறுத்தா அவங்கள நான் முஸ்லீம்னு ஒத்துக்க மாட்டேன். இன்னொருத்தர் யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம். நீங்க முதல்ல பிரியங்கா காந்திய பிரதம மந்திரி ஆக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப கூட நீங்க அந்த கருத்துல நிறைய இருக்கீங்களா, இல்ல அதையும் எதிர்க்கிறீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் பார்ட்டியில ஜனங்க நேசிக்கிற ஒரு தலைவர் இருக்காங்கன்னா அது கண்டிப்பா பிரியங்கா காந்தி தான். யாரு ஜனங்கள்ட்ட ரொம்ப பிரியமா இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனா காங்கிரஸோட துரதிருஷ்டம் என்னன்னா, காங்கிரஸோட பிரச்சனையும் அதுதான். அங்க யாரு ஜனங்க கூட பிரியமா இருக்காங்களோ அவங்க கழுத்தை அறுத்துருவாங்க. யாரெல்லாம் ஜனங்க கிட்ட பிரியமா இல்லாம இருக்காங்களோ அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. பிரதமரோட பதவி விஷயம் இருக்கு பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா 2047 வரைக்கும் அதுக்கான வாய்ப்பே இல்லை. இல்ல, நீங்க சொல்லியிருக்கீங்க 2029 மட்டும் இல்ல, மோடி அதுக்கப்புறமும் நரேந்திர மோடி தான். இங்க பாருங்க ரஜத் சார், ஸ்ரீ ராமச்சந்திர பூமியோட கோயிலோட அடிக்கல் நாட்டினது, அத அவர் பிரதிஷ்டை பண்ணதும் அவர்தான், அதை திறந்து வச்சதும் மோடிஜி தான். முழுமையா அவர் கையாலேயே செஞ்சாரு. பகவான் ஸ்ரீ கல்கி தாமோட அடிக்கல் நாட்டு விழாவையும் மோடிஜி தான் செஞ்சாரு. பகவான் கல்கியோட தாமோட கட்டிட பணி முழுமையானதுக்கு அப்புறம் பிரதிஷ்டையும் அவர் கையால தான் கண்டிப்பா நடக்கும். ராகுல் காந்தி ஜி ஜாதி விஷயங்களை பத்தி நிறையவே பேசுறாரு. யாராவது அவர்கிட்ட அவரோட ஜாதியை கேட்டா அவரு ஆனா கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அவரோட ஜாதி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு அவரை பல வருஷமா தெரியும்ல? இது ரொம்ப சீரியஸான கேள்வி. உண்மையான விஷயம் என்னன்னா, உலகத்துல 2 ஜாதி தான் இருக்கு. ஒருத்தன் பணக்காரன், இன்னொருத்தன் ஏழை. மத்தபடி எந்த ஜாதியும் இல்ல. இந்த நாட்டை உடைக்கிறதுக்காக ஏராளமான முயற்சிகள் நடந்திருக்கு. ஆனா இந்த தேசமானது இது எல்லாத்தையும் கடந்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. 1947ல டிவிஷன்கிற பேர்ல ஒரு ஆபத்தான கத்திய பாரத நெஞ்சில குத்துனாங்க. அந்த காயம் இன்னும் ஆறல. மதத்தோட பேரை சொல்லி பாரதத்துல ஒரு டிவிஷன் நடந்திருக்கு. ஆனா இந்த தேசத்தை துண்டாக்கவும் உடைக்கவும் இருந்த சக்திகள் இருக்குல்ல, அவங்க தொடர்ந்து இந்த தேசத்தை உடைக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில பேர் ஜாதின்ற பேர்ல, பாஷன்ற பேர்ல, ஏரியான்ற பேர்ல, இல்ல எண்ணிக்கையின் பேர்ல பல பேர்கள் இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். எது வரைக்கும் 140 கோடி மக்களோட மனசுல தாய் பாரதத்தோட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கோ, இந்த தேசம் பாதுகாப்பா தான் இருக்கும். இந்த தேசத்தை யாராலும் உடைக்க முடியாது. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் திரு KG சுரேஷ் அவர்களுடைய தீர்ப்பு என்னங்கறத கேட்போம்.
வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல நீங்க நாம குற்றச்சாட்டு வச்சது ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணம் மீது. நாம அவர்கிட்ட கல்கி தாம பத்தி கேட்டோம், சனாதன தர்மத்தை பத்தி கேட்டோம், அவருடைய அரசியல் பயணங்களை பத்தியும் கேட்டோம். இப்ப ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் கேஜி சுரேஷ் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை கேட்போம். அதாவது ரஜத்ஜியோட கூர்மையான கேள்விங்களுக்கு பதில் சொல்றது கஷ்டமான விஷயம் மட்டும் இல்ல, நடக்காத விஷயம். ஆனா நீங்க உங்களோட திறமையால சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சிருக்கீங்க. கவிதை ஸ்லோகம்லாம் சொல்லிக்கிட்டு பல சமயம் பதில் சொன்னீங்க, சில சமயம் மறுத்துட்டீங்க. ஒரு விஷயம் கண்டிப்பா பாராட்டி ஆகணும். நீங்க உங்க எந்த ஒரு பழமையான விஷயமுமே மறக்கவும் இல்ல, அப்புறம் மாத்தி பேசவும் இல்ல. அது ஃபாரூக் அப்துல்லா விஷயமா இருந்தாலும் சரி, பிரியங்கா காந்தி விஷயமா இருந்தாலும் சரி. நீங்க பன்முக திறமைக்கு பிரபலமானவர். சித்தாந்தத்தையும் அதர்மத்தையும் வச்சு விஷயங்களை மாத்துறது அவ்வளவு சுலபமான வேலை கிடையாது. உங்களோட வாழ்க்கை ஒரு பக்கம் சோகமோ இல்ல வேதனையும் நிறைஞ்சதா இருந்தாலும், மறுபக்கம் உங்க வாழ்க்கையோட அமைப்பையே மாத்திட்டீங்க. நீங்க சம்பல் ஏரியாவில் அந்த ஊர் ஜனங்களுக்காகவும் அந்த ஊருக்காகவும் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க. ராஷ்டிரபிதா மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, அரசியல் எப்பவுமே மதம் தலையிடவே கூடாதுன்னு. உங்களை மாதிரி ஞானியான நபர் மேல இந்த தேசத்தோட சாதாரண ஜனங்க நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க உங்க ஆதாத்மிய சக்தினால பாரதத்தோட அரசியலை நேர்மையானதாகவும் பாரபட்சமற்றதாகவும் சரியான முறையில சாத்வீக முறையில நடத்துவாங்கன்னு நம்புறாங்க. இந்த கோர்ட் உங்களை சொல்லப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுல இருந்துமே விடுவிக்குது. நன்றி. இந்த நம்பிக்கையுடனே திரு ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணம் சனாதன தர்மத்துக்கு இதே மாதிரி சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம நாட்டோட பேரை வேற லெவலுக்கு கொண்டு போகணும், நீங்க செய்யற சமூக சேவையை தொடர்ந்து நல்லபடியா செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி அரசியலையும் உங்க கருத்துக்களை எப்பவும் ஓப்பனா சொல்லணும்னு தான் நினைக்கிறோம். இன்றைய விசாரணை இதோட முடிச்சுப்போம். அடுத்த முறை வேறொரு நபரோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய உள்ளார்ந்த அன்பும் வணக்கம்.